வெல்கம் டு ஹிடன் குக் சேனல். நாம் இன்றைக்கி பச்சை பட்டாணியை வச்சு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான வடை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. 1 கப் பச்சை பட்டாணி ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வடை போடுறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 பச்சை மிளகா, 3 பூண்டு, 3 சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஊற வச்ச பட்டாணியை இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி ஊற வச்சதுனால தண்ணி சேர்க்க தேவையில்லை. மாவு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க, நைஸாக அரைச்சிடாதீங்க. அரைச்ச மாவை ஒரு பெரிய சைஸ் பவுலில் மாற்றிக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு நைஸாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து அரைச்சி வச்ச மாவு கூட தேவையான அளவு உப்பு, சாப் பண்ண வெங்காயம், புதினா மல்லி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வடைக்கு மாவு பிசைவோம்ல, அந்த பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு, வடை தட்டி போட்டுக்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு வடையை தட்டிக்கோங்க. கையில் உங்களுக்கு வடை தட்ட வரலைன்னா வாழை இலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு வடையை தட்டிக்கோங்க. இது ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி தான். ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது கூட. ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு வடை போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வடை எண்ணெயை குடிச்சிடும். அதனால் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வடை போட்டு எடுத்துக்கோங்க. வடையை போட்ட உடனே ஃபஸ்ட்டு கரண்டியை வச்சு திருப்பக்கூடாது. அப்படி பண்ணால் வடை உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு 2 or 3 மினிட்ஸுக்கு அப்புறம் திருப்பி விடலாம். இதோ இந்த மாதிரி கரண்டியை வச்சு மெதுவாக திருப்பி விடுங்க. இப்படியே எல்லா வடையும் திருப்பி விடுங்க. 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் வடையை வெளியே எடுத்துடலாம். சூப்பரான பச்சை பட்டாணி வடை ரெடி. இது உடம்புக்கு நல்லதும் கூட. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.